ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் கிரிம்னர் ஆஃப் ஃபேண்டசி அண்ட் ஆஷ் அப்படின்ற அனிமையோட செகண்ட் எபிசோடோட தமிழ் நரேஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எபிசோட்னு பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த அனிமே பயங்கரமாக சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த எபிசோடோட பேர் லாங் டே ஆஃப் த ட்ரைனி வாலண்டியர் சோல்ஜர். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நடுராத்திரி ஆயிருக்கு, எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஹரிரோ முழிச்சு பார்க்குறான், மனட்டாவை காணோம். எங்கன்னு போயிட்டு தேடி பார்க்குறான். அப்போ கரெக்டாக அவனும் வரான். நீ இன்னும் தூங்கலையா, அதிசயமா இருக்கு அப்படின்ட்டு இவனை பார்த்து கேட்குறான். இவன் அதுக்கு நீ என்ன குடிச்சிருக்கியா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், லைட்டாக குடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் போயிட்டு நெருப்பு போட்டுட்டு ஒரு சும்மா ட்ரிங்க் மாதிரி போட்டு குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ மனாட்டோ சொல்கிறான், இங்கே பக்கத்தில் டேவன் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு, அங்கே இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறதுக்காக போயிட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்கு ஹரிரோ, எங்களுக்காக நீ நிறைய பண்ற தேங்க்ஸ், ஸ்டில் நீ சொந்த காசை செலவு பண்ணி எங்க எல்லாருக்காகவும் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றதுக்கு போயிருக்கல, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு வந்து சொல்றான். அப்ப மனாட்டோ, நம்ம ரெகுலரா போற இடத்த விட்டு வேற ஒரு இடத்துக்கு போலாம், அங்க நம்மள மாதிரி ஆளுங்க கூட ஈஸியா அடிக்கிற மாதிரி மான்ஸ்டர்ஸ் இருக்கு அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன், அதனால அங்க போலாம் அப்படின்னு சொல்றான். சூப்பர், இந்த மாதிரி எல்லாம் இன்ஃபர்மேஷன் அங்க கிடைக்கும் தெரிஞ்சுன்னா நான் கூட அங்க வந்திருப்பேன், நம்ம எல்லாருமே ஒன்னா கூட அங்க போலாம் அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு மனாட்டோ, எல்லாரும் ஒன்னா போலாம், இது ஃபன்னா இருக்கும் அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்காங்க. உன்னோட தீவ்ஸ் கில்ட் ட்ரைனிங் எப்படி போச்சு அப்படின்னு வந்து கேட்கறான். அதுக்கு ஹரிரோ, அது என்ன போச்சு, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கு அந்த பொண்ணு, என்ன பண்றது அப்படி இப்படின்னு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்றான். உனக்காச்சு பரவாயில்ல, எனக்கெல்லாம் ஹைட்டா பியர்டு வச்சுட்டு ஒரு ஆம்பளை, உனக்காச்சு பொண்ணு, அவன் எப்ப பாரு என்ன திட்டினே இருப்பான், எனக்கெல்லாம் ஒரு லெவலுக்கு மேல திட்டுறதுக்கு தான் நம்ம பிறந்தோமோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு, அந்த அளவுக்கு திட்டு வாங்கிட்டு இருந்தேன் கண்டினியூஸா அப்படின்னு வந்து சொல்றான். அப்புறம் மூணை நோட்டீஸ் பண்றாங்க. ஆஃப் மூணு ரெட் கலர்ல இருக்கு. மூன் பாத்தியா, ரெட் கலர்ல இருக்கு, இது வியடா இல்ல, இது என்ன உலகம், எப்படி இங்க வந்தோம், என்ன எதுவுமே தெரியலனாலும் எனக்கு கண்டிப்பா தெரியும் இந்த மூன் வந்து இதுக்கு முன்னாடி ரெட் கலர்ல இல்ல, இது கொஞ்சம் வியடா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். அடுத்த நாள் வேட்டைக்கு போறாங்க. ஃபாரஸ்டுக்குள்ளார தனியா ஒரு காப்ளின் மாட்டிக்கிச்சு. வேவ் பார்த்துட்டு சரி போட்டுடலாம், இன்னைக்கு புலந்துடலாம், அது தனியா சிக்கிக்கிச்சு அப்படின்ட்டு கிளம்புறானுங்க. போயிட்டு ஹரிரோ அப்படியே சர்ப்ரைஸா அட்டாக் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு போயிட்டாங்க. போயிட்டு ஹரிரோ எட்டி பார்க்கறான், அது வந்து குடிக்கிறதுக்காக தண்ணி ஃபில் பண்ணிட்டு இருக்கு. ஐயோ, எதுவுமே சிக்னல் நம்ம பேசிக்காம மட்டுமே இப்ப எல்லாருக்கும் எப்படி சிக்னல் தர்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ ராந்தா பைத்தியக்காரன் எழுந்து அவன் பாட்டுக்கு கத்துறான். டேய், கத்திட்டு போனா அது சர்ப்ரைஸ் அட்டாக் கிடையாதுடா அப்படின்ட்டு ஹரிரோ அவனுக்கு முன்னாடி முந்திட்டு போறான், என்ன பண்றதுன்னு தெரியாம. அப்போ தடுக்கி விழுந்து போய் அந்த காப்ளின் முன்னாடி விழுந்துடுறான். இன்னும் யாருமே வரல, அச்சச்சோ தனியா வந்து மாட்டிக்கணுமே, நாம தான் இப்ப ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுமா அப்படின்ட்டு பயந்துட்டே சண்டை போட ஆரம்பிக்கிறான். அப்படி இப்படின்ட்டு ஒரு பிளாக்க போடுறான். இப்போ நம்ம கட் பண்ணி ரிஸ்ட்ல கட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அதே மாதிரி பண்றான். அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்கான். எல்லாரும் வந்துடுறாங்க. அப்புறம் எல்லாருமே அந்த தனியா சிக்கின காப்ளினை சுத்து போட்டு அப்படி இப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஷியோரு அவளோட மேஜிக் ஸ்பெல்ல போடுறா, அது எங்கேயோ போயிட்டு ரிவர்ல விழுது. என்ன பண்றதுன்னு தெரியல. இவங்க 6 பேர் சுத்தி வளைச்சு சண்டை போட்டாலும் அது ஒண்ணு நின்னு சண்டை போட்டுட்டு இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல. அப்புறம் சண்டையில ராந்தா அதோட முதுகுல கட் பண்ணிடுறான். அவனுக்கே ஒரு மாதிரி இருக்கு, என்னடா அதோட போன்ல கட் பண்ணிட்டோம் போல, இது ஒரு மாதிரி இருக்கே அப்படின்ட்டு பாத்துட்டு இருக்கான். அந்த காப்ளின் வலியில பயங்கரமா கத்துது. அப்பதான் வந்து மனட்டோக்கு ஒண்ணு புரியுது, அதுவும் வந்து நம்மள மாதிரி தான் அதோட உயிருக்காக போராடிட்டு இருக்கு போல, அதுவும் நம்மள மாதிரி தான் சண்டை போட்டுட்டு இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அது கத்தனதை பார்த்து எல்லாரும் அப்படியே நின்று இருக்காங்க. ராந்தா, வாங்க இதுதான் சான்ஸ், போட்டுடலாம் அப்படின்ட்டு போறப்போ, இல்ல அதுவும் நம்மள மாதிரி தான் பயந்துட்டு இருக்கு, வேண்டாம் அப்படின்னு இவமே சொல்றா. இல்ல அதெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு ராந்தா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். சரி என்ன பண்றதுன்னு தெரியாம ஹரிரோவும் உள்ள போறான், ஹியூமேவும் உள்ள போறான். அந்த அடிப்பட்ட காப்ளினா கூட இவங்க 3 பேர் சேர்ந்து ஒன்றும் பண்ண முடியல. இந்த டைம்ல ஹியூமே அவளோட மேஜிக் ஸ்பெல்ல போடுறா. இந்த டைம் வந்து அந்த காப்ளின் மேல அது பட்டுருது. இதுக்கப்புறம் ஹரிரோவை தூக்கி போட்டு கத்தி அவன் மேல போடுது, கையிலே சொரியிடுது. அதுக்கப்புறம் அவன் மேல ஏறி போயிட்டு படுத்துருது. அவனை அடிக்க ட்ரை பண்ணுது. அப்போ ஹரிரோ அவன் கையில இருந்த கத்தியை வச்சு அதோட கழுத்துல குத்திட்டான். அதுக்கப்புறம் ராந்தா அதை கொல்ல ட்ரை பண்றான். அதுக்கப்புறம் மொகுசோ அதோட தலையிலே போட்டு கொன்னுடுறான். இப்போ ஹரிரோட உடம்புல இருக்கிற கத்தியை எடுத்துட்டு ஹீலிங் ஸ்பெல் போட்டு மனாட்டோ அதை சரி செஞ்சிடறான். அதுக்கப்புறம் வந்து அந்த காப்ளினோட உடம்ப ராந்தா செக் பண்ணிட்டு இருக்கான். இவங்க கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு பேட்ஜ், அதுக்கப்புறம் சில்வர் காயின் கிடைக்குது. அப்போ வந்து இவங்களுக்கு இதுவும் நம்மள போலதான் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து கிடைக்குது. செக் பண்ணி முடிச்சுட்டு எவ்வளவு வேலைக்கு போகும் அப்படின்னு ஒரு எஸ்டிமேட் கால்குலேட் பண்ணிட்டு ராந்தா, இந்த டார்க் நைட் ராந்தா இந்த காப்ளினை கொன்னுட்டான் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பெருமையா பேசிட்டு இருக்கான். உடனே மனாட்டோ, முகுசோ தானே கொன்னா, நீ எங்க கொன்ன அப்படின்றான். உடனே அதுக்கு முகுசோ கிட்ட சண்டைக்கு போறான். உன்னை யாரா நடுவில் வர சொன்னது அப்படின்ட்டு. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறப்ப அந்த காப்ளின் இருந்து ஓட ஸ்டார்ட் பண்ணுது. பின்னாடியே துரத்தி பிடிச்சு ராந்தா அதை குத்தி கொன்னுடுறான். கொன்னுட்டு உடனே அட ஸ்டார்ட் பண்றான். அவனாலேயே அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல, தேம்பி அழுகுறான். இன்னொரு சைடு ஹரிரோ கையில இருந்த கத்தியை கீழே போட்டு அவனோட கையை பார்த்துட்டு இருக்கான். அவன் கை நடுங்கிட்டு இருக்கு. அப்புறம் இந்த காப்ளின் கிட்ட இருந்து எடுத்த பொருள்லாம் பேரம் பேசி ஒரு வழியா வித்துட்டு என்ன பண்றது அப்படின்னு பேசிட்டு இருக்கான். எல்லாரும் ரொம்ப டயர்டா இருக்கு, போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. மனாட்டாவும் சரி போயிட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறான். எல்லாரும் கிளம்புறாங்க. ராந்தா மட்டும் அங்க தண்ணி போற ஒரு காவா கிட்ட உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிருக்கான். ஹரிரோ அப்படியே மெதுவா அந்த சிட்டி
சிட்டியை ரசிச்சுட்டு ஸ்ட்ரீட்குள்ளார எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு போயிட்டு இருக்கான். அப்போ ராந்தா சாப்பிட்றதுக்காக மீட் வாங்கிட்டு ஒரே ஒரு பைட்டு மட்டும் கடிச்சிட்டு சாப்பிட முடியாமல் அதையே அப்படியே பார்த்துட்டு இருக்கான். ஒரு சைடு மொகுசோ அவனோட திங்ஸ்லாம் க்ளீன் பண்ணிட்டு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஏரோப்ளைன் மாதிரி சம்திங் செஞ்சு விளையாடிட்டு இருக்கான். பொண்ணுங்க 2 பேரும் ஷாப்பிங் போயிருக்காங்க. மொனாட்டோ வந்து பழைய விட்டத்தை பார்த்துட்டு ஜாலியாக படுத்துட்டு இருக்கான் ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஃபீலோட. அப்படியே ஸ்ட்ரீட்டுக்குள்ளார வரான். அங்கே ஷிஹோரு ஏதோ கிளிப் மாதிரி வாங்கிட்டு கடைக்காரங்கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்கா. உடனே இவன் போயிட்டு பேசி வாங்கி இவன் தலையில போட்டு விட்டானா. அதை பார்த்த ஹியூமே அங்கேருந்து அப்படியே விலகி போறா. இது எல்லாமே அப்படியே ஸ்லோ மோஷன்ல ஒரு மாதிரி ஒரு சாஃப்டான மியூசிக் போட்டுட்டு போயிட்டிக்கா காமிச்சிட்டு இருப்பானுங்க. ஹரிரோ ராந்தா கிட்ட போறான். ராந்தா ஒரு பிரிட்ஜ் மேல உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். என்னப்பா ஃபர்ஸ்ட்டுக்கு அப்படின்னு கொண்டது எப்படி இருக்கு டார்க் நைட்டா அப்படின்னு கேட்கறான். கம்முன்னு போயிடு உன் வேலையை பாரு அப்படின்னு ராந்தா சொல்றான். ஏதோ பெருசா அந்த மீட்டை மொத்த போன்ஸோட சாப்பிடுவேன் அப்படின்லாம் கதை விட்டு இருந்து சாப்பிட்டாச்சா, நீ கம்முனே இருக்க மாட்டியா, சும்மா எல்லாத்துலயும் தலையிட்டு இருக்க, நான் எல்லாத்துலயும் தலையிடலையே அப்படின்றான். நீ அப்படிதான் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு எனிவே ஒரு காப்ளினை கொண்டாச்சு. இப்போ நான் வந்து ஒரு டீமனை சமன் பண்ணலான் இருக்கேன். எதுக்காக டீமன் அப்படின்னு வந்து கேட்கறப்போ ஆமா எனிமி நியர்ல இருந்தா அது வந்து விஸ்பர் பண்ணும் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லும் அப்படின்னு வந்து சொல்றான். அதனால எனக்கு ஒரு நல்ல பார்ட்னர் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். பிளஸ் வந்து சில டைம் அது இந்த டீமன் ஜோக்ஸ்லாம் பண்ணும் இல்லாதப்போ கூட இருக்கு அப்படின்னு வந்து சொல்லி அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்க வந்து மொனாட்டோ அந்த டீமன் எதுக்கு குட்னே தெரியாதப்போ அது வந்து உனக்கு ஒரு நல்ல பார்ட்னரா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறியா அப்படின்ட்டு வந்து கேட்கறான். அப்படியே அந்த டீம்ல இருந்து எல்லாருமே வராங்க. மொகுசோ ஷிஹோரு எல்லாருமே அங்க வந்துட்டாங்க. யூமே பின்னாடி இருந்து ராந்தாவை பயன்படுத்திட்டு உள்ள வரான். உண்மையிலே பயந்துட்டு எதுக்காக இப்படி பண்றேன், நான் பயந்துட்டேன் அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்கான். சாரி அப்படின்னு சொல்றப்போ இல்ல நான் சும்மா விளையாடினேன், நான் பயப்படவே இல்லை அப்படின்ட்டு ராந்தா சொல்றான். அப்புறம் மொனாட்டோ அந்த சன்செட்டை பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றான். எல்லாரும் அந்த சன்செட்டை ரசிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கமெண்ட், நான் டெய்லி இந்த வழியில தான் போறேன், ஆனா இதுவரை அதை பார்த்ததே இல்லை, அவ்வளவு பிஸியா இருந்திருக்கேன் போல அப்படின்ட்டு. நைட் ஆயிடுச்சு, எல்லாரும் பெட்ல படுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஹரிரோ மொனாட்டோ தூங்கிட்டியான்னு கேட்கறான். இல்ல கொஞ்சம் தூக்கம் வரல, என்னாச்சு அப்படின்னு கேட்கறான். இவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கான், இன்னைக்கு டே வந்து ரொம்ப நல்லா போச்சு, எல்லாருக்குமே ஒரு 18 காப்பர்ஸ் கிடைச்சிச்சு, இப்படி இருக்கிறப்போ இங்க சர்வை பண்ணிட முடியும்னு நினைக்கிறியா அப்படின்ட்டு கேட்கலான் இருந்தேன். பட் எனக்கு அவனை கூப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன பேசுறதுன்னு தெரியல, எப்படி கேட்கறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றான். உண்மையிலேவா அப்படின்னு அவன் கேட்கறான். ஆமா அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ ராந்தா மேல இருந்து குதிக்கிறான். நீனும் தூங்கலையா அப்படின்னு ஹரிரோ கேட்கறான். இல்ல அப்படின்னு சொல்றான். எங்க போற அப்படின்னா இந்த மாதிரி குளிக்க போறேன் வரியா அப்படின்னு கேட்கறான். இல்ல நாங்க எல்லாருமே வரப்ப குளிச்சுட்டு தானே வந்தோம், இப்போ எதுக்கு அங்க கேர்ள்ஸ் வேற இப்ப குளிச்சுட்டு இருப்பாங்க, அங்க போகணுமா அப்படின்னு வந்து கேட்கறான். ஆமா அப்படின்னு வந்து ராந்தா சொல்றான். உடனே ஹரிரோக்கு புரிஞ்சிருச்சு, தேவையில்லாத வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காத, கம்முன்னு இங்கே ஏறு அப்படின்னு வந்து சொல்றான். இல்ல என்ன மாதிரி ஒரு பையன் இப்படி இருக்கேன், எவ்வளவு சூப்பரா இருக்கேன் பாரு, என் உடம்ப பாரு, அதை பாரு இதை பாருன்னு அவனை பத்தி பெருமையா பேசிட்டு இப்ப அங்க போறதுதான் கரெக்ட் அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு மொனாட்டோ நீ இப்ப வந்து சும்மா தேவையில்லாம மழுப்பி போய் சொல்லிட்டு இருக்காத, நீ மூட்ல இருக்க, அதனால அங்க போகணும் அப்படின்னு சொல்ற அப்படின்னு வந்து சொல்றான். பரவாயில்ல நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க, நான் அப்படிதான், நான் அங்க போறேன் அப்படின்ட்டு ஓடுறான். எல்லாரையும் இவங்க துரத்தி அவனை பிடிக்கிறதுக்கு போறாங்க. அங்க போயிட்டான், பொண்ணுங்க இருக்காங்க, 2 பேரும் இவனை அடிச்சு தூக்கி போட்டு அசிங்கமா திட்டி விட்டானுங்க. அப்படியே காமிக்கலாம் இந்த எபிசோட் முடிஞ்சு. அடுத்தடுத்த எபிசோட்ல இன்னும் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அடுத்த எபிசோடோட உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நான் அடுத்தடுத்த வீடியோ நீங்களும் பார்க்கணும், நானும் போடணும் இல்லையா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.